திராவிடம் திராவிடம் சொல்றாங்களே அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க சொல்றேன். திராவிடங்கிறது தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இந்த 4 சொல்லக்கூடிய சொல்லுதான் திராவிடங்கிறது. அப்படிப்பட்ட திராவிட அரசியல் ஆந்திராவுல கிடையாது, கர்நாடகாவுல கிடையாது, கேரளாவுல கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் அந்த திராவிட அரசியல் எதற்கு? சரிங்க, தமிழ்நாட்டுல பெரியார் ஆரம்பிச்சாரு திராவிடர் கழகம்னு, நாங்க அதையும் பண்றோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, திராவிட அரசியல் பண்ற நீங்க கர்நாடகாவில இருந்து ஏன் தண்ணி வாங்கி தர முடியல? தண்ணீர் வாங்கி தர மாட்டீங்க. எங்க ஓட்டுநர்கள் இங்க இருந்து உங்க ஊருக்கு கர்நாடகாவுக்கு வண்டி ஓட்ட போனா எவன்லாம் தமிழ்நாட்டுக்காரன், எவன்லாம் தமிழனும் தேடி பிடிச்சி வண்டியை உடைக்கவும் ஓட்டுநர் அடிக்கவும் பண்றீங்க. அதுக்கு உங்க அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்ல. உங்க கேரள அரசு குப்பையில மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து எங்க தமிழ்நாட்டுக்குள்ள கொட்டுறீங்க. அதுக்கு தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கையுமே எடுக்கிறது இல்ல. அப்பேற்பட்ட திராவிட அரசியல் நமக்கு தேவையா? தண்ணி தரமா இருக்கிறீங்க, ஓட்டுநரை அடிக்கிறீங்க, உங்க குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுறீங்க. சரி, உங்களுடைய எந்த வளத்தையும் தர மறுக்கிற நீங்க எங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து மண்ணை வண்டி வண்டியா லோரி லோரியா கட்டி உங்க ஊருக்கு ஏற்றி விடுது. இதெல்லாம் பண்ற திராவிட அரசு உங்களுக்கு தேவையா? தமிழர்களே, விழித்துக் கொள்ளுங்கள். திராவிடம் திராவிடம் திராவிட மாடல்னு சொல்லிட்டு நான் அவங்கள மட்டும் சொல்ல, திராவிடத்தை கையில எடுக்கிற எந்த ஒரு அரசாக இருந்தாலும் எங்களுடைய பொருளாதாரத்தையும் மண்வளத்தையும் சுரண்டி கொண்டு கடைசியில் தமிழர்களை நடுத்தெருவில் தான் நிறுத்தப் போகிறீர்கள். தமிழர்களே, கொஞ்சமாவது விழித்துக் கொள்ளுங்கள். திராவிடத்தை மறந்து தமிழ் தேசியத்தை கையில் எடுத்தல். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வெல்க தமிழ்.